Taste the Daily. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. உலகெங்கும் உள்ள பிகின் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு தமிழ் மாத பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ராசி என்னவென்றால், தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கினிய துலாம் ராசினியர்களே. துலாம் ராசினியர்களுக்கும் எனக்கும் இப்படி ஏதோ ஒரு தடவை போனால் போதுப்பா, நான் பாவம் இந்த பிள்ளையை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொன்னாலும் கமெண்ட்லாம் போடாதீங்கன்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டாலும் போன தடவை வெறும் பாராட்டு மலையாக வருது. அவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க துலாம் ராசிக்காரங்க. ஓகே, இந்த அதே ரிக்வஸ்டோடையே ஆரம்பிப்போம். அதனால் வேறு என்ன பண்ணுறது, நம்மளுக்கு நம்ம தான் விளம்பரம் பண்ணிக்கணும். அதனால் துலாம் ராசினியர்களே, இதெல்லாம் நடப்பதும் நடக்காதும் என் கையில் இல்லை, மேலே இருக்கக்கூடிய 9 பேரோட கையில் இருக்குது. யார்கிட்டயாவது கேட்டால் நம்பர் வாங்கி தந்துடுறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுவீங்களோ, சனியை திட்டுவீங்களோ, ராகுவை தள்ளி உட்கார சொல்லுவீங்களோ, உங்களோட இஷ்டம். ஓகே, கூல். துளாராசினியர்களுக்கு இந்த 2025 வருட ஆவணி மாதம் என்னவெல்லாம் நடக்க காத்திருக்கிறது, கிரகங்கள் எப்படி எல்லாம் இயக்க போயிறாங்க, எதை நோக்கி தான் என் வாழ்க்கை போகுது, நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க, நீங்கள் மட்டும் இல்லை, திறக்கிறவங்கெல்லாம் துளாராசின்னு நாங்கள் அப்படியே பட்டாம்பூச்சிக்கு 2 சிறகு மாதிரி இன்னும் 2 சிறகு எக்ஸ்ட்ராலாம் கடன் வாங்கிட்டு அப்படியே ஏரில் தான் இருந்தோம். பட் பொதுக்குதீன்னு கீழே விழுந்த மாதிரி 2 மாதமா 3 மாதமாக கிரகங்களை வச்சு செய்யுது. உங்கள் பேச்செல்லாம் கேட்டு அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸோடையே பேசி கொண்டிருக்கக்கூடிய, நிறைய திட்டலாம் வாங்கினேன் ரோட்டில் போகும்போது துலாம் ராசிக்காரங்கிட்ட. அந்த மாதிரி இருக்கக்கூடிய என் மனதிற்கினிய துலாம் ராசினார்களே, என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். நீங்களாம் ஏரே ஹீலிங் பலூன் இல்லாமல் ஏரில் போகிற ஆட்கள். உங்களுக்கு சிறகெல்லாம் தேவைப்படுமா? அவ்வளோதான், முடிஞ்சு. உளுந்தாலும் எந்திரிச்சு நிற்கிறேன், நான் யார் தெரியுமா, என் பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி துளாராசிக்காரர்கள் இந்த தடவை எழுந்து நிற்பதற்கான வாய்ப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்க காத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா கிட்டத்தட்ட 9ஆம் 10ஆம் இடங்கள் இயங்க போகிறது. தர்ம கர்மாதிபதி அமைப்பெல்லாம் வரப்போகிறது. இப்படிலாம் நான் டெக்னிக்காக பேசினேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு கேட்பீங்க. இருந்தாலும் சொல்கிற புரியுற மாதிரி, நான் பெருசா நீ பெருசான்னு மிஸ்டர் குருவும் ராசிநாதனும் போராடிட்டு இருந்தாங்களா, இப்போ போதிய நீயே நல்ல பிள்ளையா இருந்துக்கும்னு சொல்லிட்டு நம்ம கீழே இறங்கி வரப்போறாரு. இறங்கி உட்கார்ற வீடு 10ஆம் வீடு. ஸோ 10ஆம் வீட்டில் ராசிநாதன் அமர்தல் அப்படின்றது வாவ், வேற லெவல். வேலைன்னு ஓட போகிறீங்க, டைமே இல்லாமல் சுத்த போகிறீங்க. நான் பேசாமல் சிவனேன்னு தானே இருந்தேன், என்ன எதுக்கு இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்குன்னு இந்த கீ ஆட்டின பொம்மை மாதிரி டிடுன்னு ஆடிக்கிட்டே இருக்க போகிறீங்க. கிரகங்கள் உங்களை ஆட்டி வைத்து கொண்டே இருக்க போகிறது. 10ஆம் இடத்தில் ராசிநாதன் அமர்தல் அப்படின்றது வேலையில் ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஒரு பேரையும் புகழையும் தர. அது காலபுருஷனுடைய 4ஆம் வீடு வர சந்திரனோட வீடு. நிறைய பேருக்கு பெயர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சந்திரன் நிறைய டிராவல், வேலைக்காக ஒரு டிராவல் மேற்கொள்ளுதல். இன்னொன்று சொல்லட்டுமா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 20ஆம் தேதிக்கு அப்புறமா இல்லை அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ இந்த ராசி பலன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடியே அது ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் மாமியார் வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்தீங்களோ, கல்யாணம் ஆயிருந்தா போயிட்டு வந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை கிரகம் உங்களை போக வச்சுருக்கேன். ஏன்னா 10ஆம் இடமே மாமியார் வீடு தான். அந்த இடத்துல தான் போய் உட்காந்து மிஸ்டர் சுக்ரன் வர போகிறாரு. ஆல்ரெடி 9ஆம் இடத்துல உட்காந்து இருந்தார், குருவோடு சேர்ந்து உட்காந்து இருந்தார். இந்த கான்செப்ட்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் மாமியார் வீட்டுக்கு போதல், மாமியார் வீட்டை பார்த்தல், இல்லை மாமியாரோடு பழகுதல், இல்லை அப்படின்னா அவங்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றியான பேசுறது, அதெல்லாம் தினம் தான் பேசிட்டு இருப்பேன் என் மாமியார் அப்படின்னு. அதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் இந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு துளாராசிக்காரர்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. 10ஆம் இடம் கர்மஸ்தானம் இயங்க போகிறது, கர்மிகள் இயங்க போகுது. அதுவும் சந்திரனோட வீட்டில் உட்காந்துட்டு பயங்கரமான ஒரு கர்மிகள் நிகழ்வு நிகழப் போகிறது. நீங்கள் என்ன பண்ண பிறந்திருக்கீங்க அப்படின்றத இந்த நேரத்து நிமிடங்கள் தீர்மானம் செய்யப்படுகிறது. வாட் இட் இஸ், உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப் அதை அழகாக வலு சேர்க்க போகின்றன, அப்படி தான் சொல்ல வேணும். கோச்சார கிரகங்களும் ஆமேன் ஆமேன் ஆமேன்னு மண்டையாட்ட ரெடியாக இருக்குது. உங்களுடைய தசாபுத்தியும் உங்கள் நேட்டரல் ஹாரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய பிளானட்டும் என்ன பொசிஷனில் இருக்குன்றதை பொறுத்து அந்த கர்மிகள் என்பது இயங்க போகிறது. கர்மஸ்தானம் இயங்குதுன்றதே பெரிய விஷயம்தான். அதுவும் காலபுருஷனுடைய 4ஆம் வீடு, சந்திரனுடைய வீடு, அப்படியே அம்பிகையுடைய அருள் கொட்ட போகுது. நிறைய துளாராசிக்காரர்களுக்கு பெண் தெய்வ வழிபாடு, பெண் தெய்வ ஆசி, பெண்கள் மூலமாக ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்குது. நிறைய துளாராசிக்காரங்க நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் மூலமாக ஒரு மிகச்சிறந்த ராஜயோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பெண்களாக இருந்தாலும் துளாராசிக்காரர்கள் இன்னொரு பெண் மூலமாக, இன்னொரு தோழி மூலமாக, சுக்கிரனாலே பெண் தான், அவள் போய் உட்கார்ற வீடு காலபுருஷனோட வீடு. ஸோ 2 +++ இயங்க போகுது, ப்ளஸ்ஸாக மாறப்போகுது. பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுற்றி நிற்கிட போகிறது. இத்தனை நாள் இல்லாமல் எந்த இடத்துக்காக ஒரு தடைன்னு போயிருந்ததோ அதெல்லாம் அப்படியே கிளியராகி கேட் ஓப்பன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் நல்லவையாக நடக்க போகிறது.
அதுவும் எதன் மூலமாக? வழிபாட்டின் மூலமாக நடக்க போகிறது. வீட்டில் உங்கள் அம்மாவின் மூலமாக நடைபெறும். சந்திரன் வீட்டில் வந்து ராசிநாதன் அமர்தல் அப்படின்றது நான் இப்படி தான் எடுப்பேன். ஸோ நிறைய அம்மாவோட பிளெஸிங் கிடைக்க போகுது, அம்மா வீட்டு ஆதரவு கிடைக்க போகுது, நிறைய அம்மா வீட்டோட கனெக்ட் ஆகுது, அம்மா வீட்டோட பேசுறது, அண்ணன் தம்பியோட கனெக்ட் ஆகுதுன்ற மாதிரி அம்மாவினுடைய ஆதரவு, அம்மாவினுடைய ஆசி, அம்மா பண்ண பூஜை புனஸ்காரம், அதன் மூலமாக ஒரு நல்லவைகள், அதன் மூலமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகுறது, பின்னாடி அப்படியே ஒரு மாதிரி யூனிவர்ஸோட எனர்ஜி கனெக்ட் ஆகுறதுன்ற மாதிரி ரொம்ப 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 நல்ல விஷயங்கள் எல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஆவணி மாதம் ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் நடப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஓகே ஃபைன். நிறைய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்த ஹெல்த்லாம் மாதிரி அப்படியே ஜம்முன்னு இருக்க போறீங்க. எனக்கு பிரச்சனை, என் வீட்டுக்காரருக்கு பிரச்சனை, என் மாமியாருக்கு பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் இந்த உடம்பு 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 ஊசி 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 டயர்டு வேலையை விட்டாச்சு, அதை விட்டாச்சு, இதை விட்டாச்சு அப்படின்ற நிலைமையெல்லாம் மாறி, டயர்டாக இருந்த நிலைமையெல்லாம் மாறி சோர்வெல்லாம் சுறுசுறுப்பாக போகுது. ராசிநாதன் வக்கரமாக இருந்தாரா கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்ட்னஸை கிரியேட் பண்ணியிருப்பார். 11ஆம் தேதி வரைக்கும் அப்படி தான் இருப்பார். ஆகஸ்ட் மாதம் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு 11, 12 தேதிலாம் வந்துடும். அப்படிலாம் வந்துச்சுன்னா வீடியோ பார்த்தோன்னே ஜாலியாக ஆகிடுவீங்க. அதனால் துளாராசிக்காரங்க இந்த தடவை ஹெல்த் ரீதியான ஒரு முன்னேற்றத்தை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. நிறைய பேர் வீட்டில் கண்ணாடி உடஞ்சிருக்கும். உடஞ்சிருந்தா நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். புது கண்ணாடி வாங்கி வைக்கிறது, இல்லை கண்ணாடி உடைகிறது, இல்லை கண் டெஸ்ட் பண்ணுறது, கண்ணாடியோட சம்மந்தப்படுறது. ஸோ துளாராசிக்காரர்கள் இந்த தடவை கண்ணாடியோடு கனெக்ட் ஆக போகிறீங்க. இல்லை நீங்களே சும்மா போகும்போது வரும்போது கண்ணாடியை பார்த்துக்கிறது, ஸ்வீட் உங்களை நீங்களே கொஞ்சிக்கிறது, உங்களை நீங்களே பாராட்டிக்கிறது, இதெல்லாம் நடக்க போகிறது. நடப்பதற்கான முகாந்திரங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அழகாக தெரியுது. இது வந்து இதெல்லாமா கிரகம் பண்ணும்? கண்டிப்பாக பண்ணும். நம்மளை நாம் கொண்டாடி கொள்வதற்கும், நம்மளை நாம் தனியாக உட்கார வச்சுக்கிறதுக்கும், நம்மளை வந்து அடுத்தவங்கள்ட்ட பேச வைக்கிறதும் நம்ம இல்லை. இதோ மேலே இருக்கான்ல அவன் தான், அந்த 9 கிரகம் தான், அந்த 9 பேர் பண்ணுற வேலையில் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தோன்னா சுக்கிரன் 10ஆம் இடத்தில் அமர்ந்து, அதுவும் 4ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்ட 10ஆம் இடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே உட்காந்து அவர் பார்க்குற இடமுமே ரொம்ப அழகான ஒரு இடத்த வந்து அவருடைய பார்வை செய்ய போகிறார். என்னதான் சனி வக்கரமாக இருந்தாலுமே ஒரு நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் 27 நாள் கூட எனக்கு தெரிஞ்சு 7, 8 கொஞ்சம் சரியாக ஆரம்பிச்சிருவார் சனி. என்ன வேற இடத்துக்குலாம் போகாமல் அவருடைய நட்சத்திரத்திலே வக்கரமானால இந்த 6ஆம் இடத்துல சனி இருத்தல் நல்லதா கெட்டதா? நல்லது தான், நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. பட் இந்த கடன் நோய் எதிரி இதிலெல்லாம் இருக்கிற விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி அடைஞ்சு நிறையா எனர்ஜி வைப்பை கிரியேட் பண்ண போகிறீங்க. நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. நிறைய துளாராசி பெண்கள் இந்த தடவை வீட்டின் மேல் பயங்கரமாக அக்கறை எடுத்துக்கொள்ள போகிறீங்க. வீட்டை அழகு பண்ணுறது, இங்கே இருக்கிற சேர் அங்கே மாற்றுறது, அங்கே இருக்கிற சேர் இங்கே மாற்றுறது, திடீர்னு ஞானம் வந்து கபோர்டு இருக்க துணியெல்லாம் எடுத்து மடிக்கிறது, எடுத்து மடித்து வைக்கிறது, கபோர்டை க்ளீன் பண்ணுறது, வீட்டை க்ளீன் பண்ணுறதுன்ற மாதிரி சுத்தத்தோடு கூடிய ஒரு நிகழ்வு இந்த தடவை நடக்க போகிறது. நல்லா இருக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பீச்சிலலாம் போய் கால் வச்சுட்டு வர போகிறீங்களோ? அப்படி தான் தோணுது. நிறைய தண்ணீரோடு கனெக்ட் ஆக போகிறீங்க இந்த தடவை. பீச்சில் கால் வைக்கிறது, பீச்சுக்கு போகிறது அப்படின்னு துளாராசிக்காரங்க துளாராசிக்காரங்க ரொம்ப நல்லா அமைப்பு இந்த தடவை கூடி வருது. அல்டிமேட்டான டைம் இனிதே ஆரம்பம், அவ்வளோதான். முடியும்னா யாராவது உங்கள் சென்னையில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஊரில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் கடலோடும் ஆறோடும் போயிட்டு வந்து அந்த தண்ணீர் எடுத்து தலையில் பிரதர்ஷனம் பண்ணிட்டு வாங்க. எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அப்படியே டக்குன்னு உங்களுக்கு நடக்கதான் நீங்கள் கண்கூடாக உணரலாம். ஸோ இந்த துளாராசிக்காரங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஹெல்த் மேம்பட போகிறது, கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்க போகுது, கொஞ்சம் பொறுப்பாக இருக்க போகிறீங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரூ விட்ட மாதிரி கடிகாரங்கள் ஸ்க்ரூ விட்டு அப்படி டக்குன்னு அந்த பொம்மையெல்லாம் அந்த காலத்தில் வச்சுருப்போம். ஒரு அழகாக வந்து ஒரு பொம்மை இருக்கும், அது ஸ்க்ரூ பண்ணால் டைன்னு அடிச்சுட்டே வரும். அது ஸ்க்ரூ அடுக்கிற வரைக்கும் அது அடிக்கும், அதுக்கப்புறம் நின்றுடும். அந்த மாதிரி இந்த தடவை கிரகம் வந்து இந்த 1 மாதம் உங்களை ஸ்க்ரூ பண்ண போகுது. அதனால் நீ இயங்க போகிறீங்க. நிறைய பேருக்கு கண் சம்மந்தப்பட்டு, கண்ணாடி சம்மந்தப்பட்டு, ஒன்றா கண்ணாடி உடைய போகுது, இல்லை வந்து புதுசாக கண்ணாடி வாங்க போகிறீங்க, டாக்டர்கிட்ட போக போகிறீங்க, ஐ செக்அப் பண்ண போகிறீங்க, கண்ணோட சம்மந்தப்பட போகிறீங்க, ஏதோ ஒன்று கண்ணாடியோட சம்மந்தப்படுது இந்த தடவை. அதே மாதிரி நிறையா திடீர்னு செடி வாங்கலாம், மல்லிகைப்பூ வைக்கலாம், ரோஸ் வைக்கலான்ற மாதிரி வீட்டில் செடி வாங்கி வைக்க போகிறீங்க. வச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? இன்டீரியர் டிசைன் பண்ணும், வீட்டுக்குள்ளேயே ஏதோ சின்னதாக வாங்கி வைக்கிறது, நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி காசெல்லாம் வந்து கரைக்கிறது. ஆமாம், இதெல்லாம் நடக்க போகுது. அதன் மூலமாக வீட்டில் 2 திட்டு வாங்குறது மாதிரி நல்லா ஜாலியாக அவங்க திட்டிட்டு போடும், என் வீடு நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி வீடு சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு விஷயம் இயங்குவதற்கு தயாராக இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை. ஸோ எல்லா விஷயமும் நல்லா தான் நடக்க போகுதுங்க. இந்த 3 மாதம் நடந்ததெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே உங்கள் காரிய வெற்றிக்கான காலகட்டம். இந்த 8ல் இருந்தார், 9ல் இருந்தார், இப்போ தான் 10க்கு வந்திருக்காரு ராசிநாதன். அடுத்து 11க்கு வரும்போது வாவ் சூப்பரான ஒரு விஷயம். அது சூரியனோட வீட்டுக்கெல்லாம் வரும்போது பிஸ்னஸில் அல்டிமேட்டாக இருக்க போகிறீங்க. நிறையா வந்து மூஞ்சிக்கு தெரிய போகிறீங்க. நிறைய பேருக்கு பெயர் புகழ், செலிபிரிட்டி யோகம்லாம் கிடைக்க போகுது. நிறைய துளாராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டி யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு 100% இருக்குது.
திடீர்னு ஒரு இடத்துல அந்த அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தாலும் நீங்களும் அப்படி பெருசா தெரிய போறீங்க. சாதாரண ஒரு தெருல இருந்தா நீங்க ஒரு ஆளா தெரிய போறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாமே ஓங்கி வரப்போகிறது. ரொம்ப நல்லா இருக்கு துலா ராசிக்காரர்கள். பெருசா கவலைப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. 2 விஷயத்துல விழிப்புணர்வோடு இருக்கணும். ஒண்ணு, யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க, வரவே வராது. அட எங்களுக்கே கடன் யாராவது கொடுப்பாங்கன்னு தான் என்ன மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா சூப்பர், நம்ம கேட்டாலும் கடன் வராது. அதனால பணம்ன்ற விஷயத்துல மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கொடுக்கல் வாங்கலில் 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு பணம் கொடுங்க. கொடுக்கல் வாங்கல மட்டும் ரொம்ப அதீத கவனமா இருக்கணும். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் ஃபைல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா 12ஆம் இடத்தில் புதன் வீட்டில் செவ்வாய் வந்து உட்காந்துருக்க, கோவத்தால சில முடிவுகளை வந்து எடுக்க வேண்டி வரலாம். கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். சரியா? கொஞ்சம் வீட்டுக்கார மேல வர கோவம் வரும். ஒரு 40-50 வயசுலாம் தாண்டிங்கன்னா வீட்டுக்கார பார்த்தாலே எரிச்சலாக வரும். நாங்கள் பொறுப்பு இல்லைப்பா. புதன் வீட்டில் செவ்வாய். இன்னும் சில பேருக்கு வீட்டுக்காரரை பார்த்து அப்படியே காதலாகி கசிந்து கண்ணீர்லாம் மல்குவீங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய நேச்சுரல் ஹாரோஸ்கோப்பில் உங்களுடைய புதனும் செவ்வாயும் சுக்கிரனும் எங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து தீர்மானம் செய்யப்படுது. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கணவருடைய உடல்நிலை சரியாக போகுது. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய ஹெல்த் சரியாக போகுது. நிறைய சொத்து வாங்குவதற்கான யோகம், ஒரு தோட்டம் வாங்கலாம், துறவு வாங்கலான்ற மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் யோசனை வரப்போகுது. அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. பெருசாலாம் கவலைப்படுக்கணும். குழந்தைகள் சூப்பராக படிக்க போகிறாங்க. ஸோ துளாராசிக்காரங்க படிக்கிற குழந்தைகளா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ண போறீங்க. ஏன்னா படிப்பு என்று சொல்லக்கூடிய 12ஆம் அதிபதி இங்கே கேதுவோட சேர்ந்து ஒரு இணைவை கொடுக்க போறாரு. ஸோ கொஞ்சம் படிப்பில் ஏதோ ஒரு தடை எவ்வளோ ட்ரை பண்ண என்னால் படிக்க முடியலன்ற மாதிரி துளாராசிக்கார குழந்தைகள் ரொம்ப ட்ரை பண்ணி அந்த ட்ரை பண்ணதுக்கான ஒரு பலனை அனுபவிக்க முடியலையேன்ற மாதிரி சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப திரும்ப வந்து ஒரு நவம்பர் மாதம் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதை ஒன்றும் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அதனால் துளாராசி குழந்தைங்களா வீட்டில் வச்சிருக்கக்கூடிய பெற்றோர்கள் இதை மைண்டில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியாது, விதி வழியது. சொன்னாப்புல என்ன புதனும் குருவும் மாதிரியா உட்கார போகிறாங்க? அவங்க உட்காந்துருக்காங்க ஒரு வருஷம், அங்கே தான் குருலாம் ஒன்றும் சொன்ன பேச்செலாம் கேட்க மாட்டார். அதனால் நவம்பர் மாதம் வரைக்கும் நம்ம பிள்ளை நல்லா தான் படிக்குன்ற நம்பிக்கையோடு கடக்க வேண்டிதான். கூல். 20 வயதுலேருந்து 40 வயதுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறையா சோஷியல் மீடியாவில் கவனம் தேவை. 12ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்காந்துருக்கிறார். அதனால் கொஞ்சம் எக்ஸ்வைசட்லாம் கவனமாக இருங்க. திடீர்னு இன்ஸ்டாவில் ஓப்பன் பண்ணுறது, அந்த ஃபோட்டோவை பார்க்குறேன்னா இங்கே வீட்டுக்காரமாக சப்பாத்தி கட்டி எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் அதில் கவனமாக இருக்கணும். 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு பண்ணுங்கள். தேவையில்லாத சுக்கிரன் எப்பயுமே பெண் சார்ந்த விஷயத்தை இயக்குவார். அதீத கவனம் தேவை. ஓகே, கூல். இந்த பக்கம் அப்படிக்கா வந்தீங்கன்னா 40 வயதுலேருந்து 60 வயது வரைக்கும் இருக்கிற துலாம் ராசிக்காரருக்கு நான் சொன்ன அத்தனை பலனும் உங்களுக்கு தான். அதனால் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாம் சூப்பராக இருக்க போது. நிறைய உங்களுக்காக சில விஷயங்கள் மெனக்கட போகிறீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து சில விஷயம் எடுக்க போகிறீங்க. நிறையா வந்து ஜிம்முக்கு போகணும், உடம்பை பார்த்துக்கணும். 40 வயசுலையா? ஆமாம், கண்டிப்பாக. அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா வந்து தெரப்பியெல்லாம் எடுத்துக்க போகிறீங்க. அக்குபஞ்சர் இதெல்லாம் எடுத்துக்க போகிறீங்க. நிறையா வந்து ஹீலிங் எனர்ஜி எடுக்க போகிறீங்க. நிறைய மசாஜ் அந்த மாதிரிலாம் வந்து ஃபிசிக்கலாக வந்து ஃபிட்டாக இருக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இந்த தடவை எந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க போகிறது. ரொம்ப நல்லா இருக்குது டைம் பீரியட். ஓகே. 60 வயதை தாண்டிய துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. யூரினல் ஏதோ பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு தசாபுதி சரியில்லாட்டி கொஞ்சம் சுகரோ அதிகமாகிறதோ இல்லை வந்து நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய டயாலிசிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கிரியேட் பண்ணலாம். அங்கே செவ்வாய் உட்காந்துருக்கிற காரணத்தை முன்னிட்டு. அவ்வளோதான். ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம். ஓகே. துளாராசிக்காரர்கள் இந்த தடவை வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னன்னா காலபைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மற்றும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். கண்டிப்பாக காலபைரவரோட பிடிச்சிக்கோங்க. முடிஞ்சா தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு போய் காலபைரவருக்கு உளுந்த வடையும் தேனும் விட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கை தேனாய் தித்திப்பதை கண்கூடாக உணர்வீர்கள். ஓகே. இந்த தடவை துளாராசிக்காரர்கள் என்ன பார்ப்பீர்கள்? நிறைய புறா பார்க்க போறீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தடவை நிறைய தூது வந்து இயங்க போகுது. ஸோ நிறைய புறா பார்க்க போறீங்க. அதன் மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு நான் இருக்கிறேன், வாழ்க்கை வந்து உனக்கு சிறகடிச்சு பறக்கிறதுக்கு தான், உட்காராத எந்திரின்னு உங்களை ஓட வைக்க போகுது. நிறையா புறாக்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் வீட்டில் பார்த்தாலும் சரி, வெளியில் பார்த்தாலும் சரி, மொபைலில் பார்த்தாலும் சரி, நல்லா வெள்ளை மாட புறாக்களோடலாம் கனெக்ட் ஆக போகுது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்க போகுது. புறாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது. நிறைய கம்யூனிகேஷன் உங்களை தேடி வரப்போகிறது. நிறைய ஆன்மீக ஆற்றல் உங்களுக்குள்ளே வரப்போகிறது என்பதை புறாக்கள் உங்களுக்கு சமிக்கைகளாக சொல்வதற்கான நேரம் இந்த மாதம் காத்திருக்கிறது. சூப்பராக இருக்குது துளாராசிக்காரர்கள்.